ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பென்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இன்னொரு அப்டேட்டை பார்த்துடலாம். அதாவது யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், இந்த திட்டத்தை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான். இந்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி பழைய பென்ஷன் திட்டம், புதிய பென்ஷன் திட்டம், இப்போ வந்திருக்கிற ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம், இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழைய பென்ஷன் திட்டத்தில் உங்களுக்கு உங்கள் சேலரிலேருந்து எந்த ஒரு பிடித்தமும் பண்ண மாட்டாங்க. அதாவது உங்கள் சேலரியை முழுசாக அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பென்ஷன் அமௌண்ட்டை ஃபுல்லாக கவர்மெண்ட்டே அவங்களோட நிதியிலேருந்து கொடுக்கணும். இதனால தான் பழைய பென்ஷன் திட்டத்தை எல்லோரும் திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசியாக வாங்கின அடிப்படை சம்பளத்தில் உங்களுக்கு 50% பென்ஷனாக கொடுக்கணும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஜுவேட்டி ஃபண்டிங்கிறது 20 லட்ச ரூபா கிடைக்கும். இதுதான் ஓபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இது சம்மந்தமாக நம்ம தமிழக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2021 வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதாவது பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கான அப்டேட்டு இது வரைக்கும் வரல. இப்போ நம்ம புது பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இதில் உங்களை சம்பள பிடித்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எம்ப்ளாயிட்டேருந்து 10% பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 14% கவர்மெண்ட்டே கொடுக்கும். இப்படி பிடிக்கிற சம்பளத்தை இவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எதுலையாவது முதலீடு பண்ணி அது மூலமாக வர்ற அமௌண்ட்டு தான் உங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும். அது எவ்வளோ வரும்னு புதிய பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட்டு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஜுவேட்டி ஃபண்டு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது பணிக்கொடை, இது சுத்தமாக இதில் கிடையாது. யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி எப்படி பிடிப்பாங்கன்னா, அதாவது ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டேருந்து 10%, கவர்மெண்ட் 18.5% கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டுங்கிறது கடைசியாக நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு 50%ங்கிற பென்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 வருஷம் வேலை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு 10,000ங்கிறது குறைஞ்சபட்ச ஓய்வூதியமாக இருக்கும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஜுவேட்டி ஃபண்டு எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் கடைசியாக வேலை பார்த்த 6 மாத சம்பள அடிப்படையில் ப்ளஸ் டியர்னஸ் அலோவன்ஸ், அதாவது டிஏன்னு சொல்லுவாங்க, அதில் 10ல் 1 பங்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இந்த கிராஜுவேட்டி ஃபண்டு ஆனது வரும். இந்த 3 பென்ஷன் திட்டத்துக்கும் உள்ள பேசிக்கான வேறுபாடு தான். 8வது ஊதிய குழு அமலுக்கு கொண்டு வர கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது. அதே சமயத்தில் இதோட பயன்கிறது நமக்கு எப்போ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 2026லேருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ஃபிட்மெண்ட் பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதோட அடிப்படையில் தான் உங்களோட சேலரியும் பென்ஷன் அமௌண்ட்டும் அதிகமாகும் போது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் சொல்லியிருந்தோம். இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.86 அப்படிங்கிற இதே மடங்கோட 8வது ஊதிய குழு அமலுக்கு வர்ற பட்சத்தில் உங்களோட சேலரியானது லெவல் 1 கிரேடில் இருக்கிறவங்களுக்கு 34,560 ரூபா சேலரி, ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். அதுமாரி லெவல் 18ல் இருக்கிறவங்களுக்கு 4.8 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சேலரி இருக்கும். நீங்கள் ஆவரேஜாக சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களோட சம்பளம் 2.86 மடங்கு அதிகமாகும். நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம், இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் யாருக்கு எவ்வளோ ஊதியம் கிடைக்க போகுது, அதனால் என்னென்ன பயன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். யூபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தில் ஒரு விதியை பயன்படுத்துகிறாங்க. அதாவது அது FR 56 அப்படிங்கிற இந்த விதியை பயன்படுத்துகிறாங்க. இந்த விதிப்படி அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஒரு கட்டாயமாக ஓய்வு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எந்த நாளில் ஓய்வு கொடுத்தாங்களோ அந்த நாள்லேருந்து அவருக்கான பென்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு இந்த விதி சொல்லுது. இதில் 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, யாராவது விஆர்எஸ், அதாவது விருப்ப ஓய்வு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட கரெக்டான ரிட்டைர்மெண்ட் டேட் எதுவோ அந்த டேட் படி தான் அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. இதில் 3வது பாயிண்ட் என்னென்னா, ஏதாவது ஒரு காரணத்தில் வேலை பார்க்குற ஒருத்தங்களை பணியிடை நீக்கம், அதாவது நிர்வாகமே வெளியே அனுப்பியிருந்தாலோ இல்லது அவங்களா ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தாலோ அவங்களுக்கு இந்த ஸ்கீமில் பென்ஷன் கிடைக்காது. இதில் அடுத்து வர்ற பாயிண்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான். அதாவது ஒருத்தர் 25 வருஷம் வேலை பார்த்துருக்காருன்னா அவரோட சம்பள அடிப்படையில் அவருக்கு 50%ங்கிறது பென்ஷன் கிடைக்கும். இதே அவர் 10 வருஷம் வேலை பார்த்துருந்தா குறைஞ்சபட்சம் அவருக்கு ஓய்வூதியம் 10,000 கிடைக்கும். இல்லை அதுக்கு மேலே 25 வருஷத்துக்குள்ளே 10 வருஷத்துக்கு மேலே இதுக்கு இடையில் வேலை பார்த்துருந்தா அவங்களுக்கு அவரோட பணிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓய்வூதியங்கிறது கிடைக்கும். இந்த ஸ்கீமில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, பென்ஷன் வாங்குறவர் இல்லாத பட்சத்தில் அவரோட மனைவிக்கு 60% பென்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவி மறுமணம், அதாவது வேறு ஒரு திருமணம் பண்ணாமல் இருக்கணும். இல்லை வேறு யாராவது திருமணம் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்காது. இதில் உங்களுக்கு கடைசி பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு தான் அரசு வேலை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை எல்லா மாநிலமும் இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்னென்னு பார்த்தோம்னா, 2004க்கு அப்புறம் தேசிய பென்ஷன் திட்டத்தில் இருக்கிறவங்க தேவைப்பட்டால் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இந்த 3 பென்ஷன் திட்டத்தில் எந்த திட்டம் சிறந்த திட்டம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.